நம்ம வழக்கமாக போகக்கூடிய ஸ்கிராப் குடோனுக்கு நானும் நம்ம அண்ணனும் போயிருந்தோம். குடோன் வாசல்லே சார்ஜர் போட்டு வச்சுருந்தாங்க. அதாவது பழைய ஸ்கிராப் சார்ஜர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஓரமாக நான் ஒரு பை நிறைய கீபேட் மொபைல் போட்டு வச்சுருந்தாங்க. அவை போன உடனே ஒரு லாவா A1 எடுத்து வச்சுருந்தேன். அதை தொடர்ந்து இன்னும் 2 லாவா A1 எடுத்திருந்தேன். அதில் நிறைய மொபைல் இருந்துருந்துச்சு. நான் தட்டி தேடலை. மேல்டாக்கில் இது நல்ல நல்ல மொபைல் மட்டும் நான் பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒரு ஹார்ட் ஒன்று எடுத்து கொடுத்துருந்தேன். ஏதோ பையிலேருந்து அதை நான் பார்த்துருந்தேன். அந்த பை ஃபுல்லாகவே நிறைய ஹார்ட் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஒன்று செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ஹார்ட் வந்து நம்ம பழைய கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். அது போக நம்ம சிசிடிவி டிவிஆருக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாதனால அங்கேயே போட்டுட்டு ஒரு கீபேட் மொபைல் தேட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா டச் மொபைல் இருக்கக்கூடிய ஒரு சாக்கை கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்குது. அதுலேருந்து ஒவ்வொரு மொபைலாக எனக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு iPhone 5s ஒரு லெனோவா எடுத்து கொடுத்துருந்தான். லெனோவா ரொம்ப பழைய மாடல்னாக்கில் ஐஃபோனும் பழைய மாடல் தான். ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்ததுனால அந்த ஐஃபோன் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது மாடல் வந்து 5s. ஒரு கூல் படம் எடுத்து கொடுத்துருந்தேன். அதோட டிஸ்பிளேங்க நல்ல ப்ரோக் ஆகிருந்துச்சு. அதை அங்கேயே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு iPhone 7 ஒன்று எடுத்து கொடுத்துருந்தேன். அதை பார்க்க அவுட்லுக் நல்லா இருந்துச்சு. சரி ஏதாவது ஸ்பேருக்கு தான் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு Vivo Cell Y01 சொல்லிட்டு ஒரு மாடல் அதை எடுத்து கொடுத்துருந்தான். அதில் டிஸ்பிளே இல்லை, ஆனால் போர்டும் பேட்டரி உள்ள இருந்த மாதிரி தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் Samsung A2 Coreன்னு ஒரு மாடல் எடுத்து கொடுத்துருந்தான். அதுவும் அவுட்லுக் நல்லா இருந்தாலும் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் Lenovo K8+ என்னமோ எடுத்து கொடுத்துருந்தான். அதெல்லாம் எடுக்கலை, ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிருந்ததுன்னா எடுக்கலை. ஒரு லூமியா ஃபோன் எடுத்து கொடுத்துருந்தான், விண்டோஸ் ஃபோன். அது வேண்டாம்னாக்கா அங்கேயே போட்டுட்டு ஒரு Samsung J6 பார்த்துருந்தேன். அதோட கனெக்டர் லைஸாக உடஞ்சிருந்தேன், அங்கேயே வச்சுட்டு Panasonic ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அது டிஸ்பிளே என்னன்னா மேலே இருக்க ஃபிலிம் வந்து கிளிக்காமல் இருந்துருந்துச்சு. எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டுட்டு ஒரு Samsung பழைய மாடலாம் எடுத்து கொடுத்துருந்தேன் வரிசைக்காக. அதுக்கப்புறம் மொத்தமாக 2-3 மொபைல் சேர்த்து எடுத்து கொடுத்துருந்தேன். அதில் அந்த Panasonic ஒன்று இருந்துச்சு. இதுவும் அப்படி தான் ஃபஸ்ட்டு பார்த்த Panasonic மாதிரி தான். மேலே இருக்க அந்த ஃபிலிம் வந்து கிளிக்காமல் இருந்துருந்துச்சு. அதை நான் கிழிச்சு பார்த்துருந்தேன் அங்கே வச்சுட்டு. டச்சு டிஸ்பிளேலாம் சூப்பராக இருந்துருந்துச்சு. சரி இதை எடுத்து வச்சுக்கிடலாம், சப்போஸ் கடைசி நேரத்தில் நம்ம கழிச்சிக்கலாம் சொல்லிட்டு நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் Redmi 8Aன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் எடுத்திருந்தேன். அதில் டச்சு மட்டும் தான் உடஞ்சிருந்துச்சு. அவுட்லுக் நல்லா இருந்துச்சு. அதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நோக்கியாவில் N70 சம்திங் மாடல் எடுத்திருந்தேன். அதில் என்னென்னா பேக் டோர் இல்லை, அது இல்லாமல் நல்லா வாட்டர் லாக் ஆகிருந்துச்சு. அதை நான் அங்கேயே போட்டுட்டு சாம்சங்கில் J7 ஒரு மாடல் எடுத்திருந்தேன். அதுவும் எனக்கு இப்போதைக்கு தேவைப்படாதனால அங்கேயே வச்சுட்டு Sony Ericsson ஒரு மொபைல் பார்த்துருந்தேன். அந்த மொபைல் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது என்னென்னா சைடில் ஸ்வைப் பண்ணால் டிஸ்பிளேங்கிறது அந்த ரொட்டேஷனில் மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ணன் ஒரு டேபு அதுக்கப்புறம் J7 Prime எடுத்து கொடுத்துருந்தான். அந்த J7 Primeல டிஸ்பிளே நல்லா இருந்ததுன்னா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பேட்டரி போட்டால் இப்போவும் ஆன் ஆகும். இதுவும் பேட்டரி போட்டால் ஆன் ஆகும் டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் 2-3 கீபேட் மொபைல் நாங்கள் 2 சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு ஒரு ஐகால் மொபைல் ஒன்று கிடச்சிருந்துச்சி. பார்க்குறது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. நல்ல பெருசாக பெரிய பேட்டரியோட பெரிய ஸ்பீக்கரோட ஒன்று இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா நம்ம பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கிடலாம், ஃப்ளாஷ் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம், ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஏன்னா ஸ்பீக்கருங்கிறது அவ்வளோ பெருசாக இருந்துருந்துச்சு. அதை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மூடி இருக்க மாதிரி இந்த சைடுக்கு இது நம்ம பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். பேட்டரி கொண்டு வரலாம். டிவிக்குள்ளே போடும். ஓகே, நம்ம மொபைல் எடுத்த வரைக்கும் போதும், இங்கே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன மொபைல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே வச்சே நம்ம என்னென்ன மொபைல்லாம் வாங்க போகிறோம், என்னென்ன மொபைல்லாம் கழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்காக நான் ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அந்த Panasonic எடுக்கலை, J7 Prime நான் எடுக்கலை. அதை தவிர்த்துட்டு மற்ற மொபைல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். அதை நான் எடுத்துக்கிட்டவும் செஞ்சுட்டேன். அப்போ தான் நம்ம அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சாக்கில் இருந்து பழைய நோக்கியா N72ம் N70 மொபைலும் எடுத்து கொடுத்துருந்தான். அந்த சாக்கில் வேறு ஏதாவது இதே மாதிரி மொபைல் இருக்கான்னு பாரு அப்படின்னு செக் பண்ணி சொல்லியிருந்தேன். அவன் பார்த்துருந்தான். இந்த 2 மொபைல் மட்டும் தான் இருந்துருந்துச்சு. அந்த 2 மொபைலும் நான் வாங்கிக்கிட்டேன். நம்ம பார்த்துருந்ததில் அந்த N72 கூட ஏதோ பேக் டோர் கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு. ஆனால் N70ங்கிறது நல்ல கண்டிஷனில் இருந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்க்ராப்பில் இது மாதிரி பேக் டோரோடு வரக்கூடியது கொஞ்சம் அபூர்வம் தான். அதை கண்டிப்பாக எடுத்தே அவன் சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ தான் இன்னொரு Samsung ஒன்று எடுத்து கொடுத்துருந்தான். இது அங்கேயே வச்சு எடுத்த இடத்துலேயே வச்சுட்டு இதெல்லாம் தேவைப்படான்னு சொல்லிட்டு அவன்ட்டு நான் கொடுத்துட்டு அதே பையிலேருந்து வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்டான மொபைல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் ஓனாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் பாதி ஸ்க்ராப் கண்டிஷன்லாம் இருந்துச்சு. அதில் கீபோர்டில் அதில் டிஸ்பிளே இல்லை, அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருந்துருந்துச்சு. அப்போ தான் லேப்டாப் கிடச்சிருந்துச்சு இன்னொரு பையில் இருந்து. ஒரு சாம்சங்கில் மினி லேப்டாப் பார்த்துருந்துருந்தோம். அது என்ன அப்படின்னா கீபேட் ஃபுல்லாக போயிருந்துச்சு. அது ஃபுல்லாக சேறு சகதியமாக இருந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு லேப்டாப்பை எடுத்து கொடுத்துருந்தான். இது வந்து HP லேப்டாப்பு. நார்மல் யூசேஜ் கரெக்டாக இருக்கும், எடுத்தால் ரெடி பண்ணிக்கிடலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம தேவைப்படாதனாக்க அங்கேயே வைக்க சொல்லிட்டான் வந்துட்டு. ஃபைனலாக நம்ம சார்ட் அவுட் பண்ணிவிட்டு இவ்வளோ மொபைல் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு பில்லு போடுறதுக்காக நம்ம கவுண்டருக்கு போயிருந்துருக்கோம். கவுண்டர் போய்ட்டு அவர் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார். என்னென்ன மொபைல் எவ்வளோ போடலாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு பைசா செட்டில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டூடியோக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம எப்பவும் பதிவாக போகிற ஸ்கிராப் குடோன்ல இருந்து ஏகப்பட்ட மொபைலை அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. இது ஃபுல்லாகவே மொபைல் தான் இருக்கு. இப்போ ஓனா தட்டிட்டு இதுல என்னென்ன மொபைல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடுவோம்.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இரும்பு கடைக்குள்ள என்ட்ரான உடனே லாவா A1 எடுத்திருந்தோம். அதை தொடர்ந்து இன்னும் 2 லாவா A1 எடுத்திருந்தோம். இது நம்ம தனியாக ஓரமா வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ரெட்மி 8A ஒரு மாடல் ஒன்று எடுத்திருக்கோம். எத்தனை ஜிபி ரேம் எத்தனை ஜிபி இன்டர்னல் தெரியல. அதுக்கப்புறம் 5S ஒன்று எடுத்திருந்தோம். ஐஃபோன் 5S ஒன்று எடுத்திருந்தோம். நீங்க பார்த்துருந்தீங்க, நம்ம ஸ்கிராப்ல இருந்து எடுத்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஐஃபோன் 7 ஒன்று எடுத்திருந்தோம். இது கண்டிஷன் நல்லா தான் இருக்கு. ஆனால் டிஸ்பிளேங்கிறது பாப்பா இருக்கு. டிஸ்பிளே என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியல, உள்ள போர்டு என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பா பேட்டரிங்கிறத மாற்றி தான் ஆகணும். அதுக்கப்புறம் விவோட Y04 தானது, Y04ல ஒன்று எடுத்திருந்தோம். இதுல டிஸ்பிளே இல்லை, மற்றபடி பேட்டரி உள்ள இருக்கு, மதர் போர்டு உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் சாம்சங் A2 கோர்ல ஒன்று எடுத்திருந்தோம். இது பேக் டோர் ஃபுல்லா ஏதோ நம்ம க்ளூ மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அது போக டிஸ்பிளேங்கிறது ப்ரோக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட்டான மொபைல் நோக்கியாவோட N73யும் N72 ஒன்று எடுத்திருக்கோம். N72ல அந்த ஸ்லைடு பண்ணுவோம்ல அந்த கேமராக்குள்ளது, அது மட்டும் இல்லை, ஆனால் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் செங்கக்கட்டி மாதிரி ஐகால்ல ஒரு மொபைல் எடுத்திருந்தோம். இது பார்க்க ரொம்ப பெருசா இருந்துச்சு, அதனால எடுத்துக்கிட்டோம். அது போக பேட்டரி உள்ள இருக்கு, ஆனால் பேக் டோர் உள்ள இல்லை. நம்ம எடுத்துட்டு வந்து அந்த மொபைல் எல்லாத்தையும் கலட்டி இது உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும், இந்த மொபைல் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும், அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்த அந்த மொபைல்ஸுக்கு ஒரு மறுவாழ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுதான் அன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல்லாம் ஓரளவுக்கு அடுக்கி வச்சுக்கிடுவோம். பட்டன் மொபைல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டச் மொபைல் வச்சுக்கலாம். இது நமக்குள்ள பேட்டரி, இது எடுத்து வச்சிருக்க பேட்டரி. இது வந்து இருக்க எல்லா மொபைலுக்கும் செட் ஆகும். இந்த மொபைலை தவிர்த்திட்டு ஐஃபோன் 7, 5S, A2 கோரு, 8A, Y04. ரைட், ஓகே. இந்த மொபைலில் நம்ம ஆரம்பிக்கலாம். எல்லா கீயும் ஒர்க் ஆகுது. அப்படியே கையோட சார்ஜ் ஏறுதான்னு பார்த்துக்கிடும். சார்ஜிங் பின்னு நல்லா இருக்குன்னு அர்த்தம். எல்லா கீஸும் ஒர்க் ஆகுது. அப்படி ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிடுவோம். இந்த கீ ஒர்க் ஆகலை. இந்த கீ வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணாலே 2 தடவை கிளிக் ஆகுது. அப்போ இதில் கீபேட் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. இந்த சவுண்டை வச்சு நம்ம ஸ்பீக்கர் ஒர்க்கிங்கில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிடலாம். ஓகே, அப்புறம் சிம் கார்டு போட்டு நம்ம செக் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குது? கீபேட் பிரச்சனை இருக்குது. அதை நம்ம கலட்டி க்ளீன் பண்ணி போட்டாலே போதும். எதுவும் மாற்ற தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதில் கீ எழுதியாச்சு. அடுத்து இந்த மொபைலுக்கு வரலாம். இதுவும் ஆன் ஆயிடுச்சு. ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. அப்போ ஸ்பீக்கர் ஒர்க்கிங்கில் இருக்குன்னு அர்த்தம். கீபேட் ஒர்க் ஆகுது. சார்ஜிங் பின்னு பார்த்துக்கிடுவோம். சார்ஜிங் பின்னு வருது. இந்த ஷேக்கிங்குமே இல்லை, கரெக்டாக இருக்குது. அப்போ எல்லாம் கம்ப்ளைண்ட்டே இல்லை. சிம் கார்டு மட்டும் போட்டுட்டு மைக்கும் இயர் ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆக தான் பார்த்துரும். சார், இயர் ஸ்பீக்கர் இதுக்கு சேம் தான் வரும். ஸ்பீக்கரும் இயர் ஸ்பீக்கரும் சேம் தான். மைக்கு மட்டும் ஒர்க் ஆக தான் பார்க்கணும், டவர் ஒர்க் ஆக தான் பார்க்கணும். அப்போ இது வந்து ஓகே. அது இந்த லாவாக்கு வரலாம். இதில் வந்து டிஸ்பிளேல டாட் இருக்குது. அப்போ இது வந்து டிஸ்பிளே கம்ப்ளைண்ட். நம்ம ஆன் பண்ண உடனே நமக்கு தெரிஞ்சுக்கிடலாம். ஸ்பீக்கர் லேசாக இறையுது. அதில் என்ன அப்படின்னா நிறைய டஸ்ட் போய் அடைச்சிருந்துருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி அப்புறம் பார்த்துக்கிடலாம். கீ எல்லா கீயும் ஒர்க் ஆகுது. சார்ஜிங் பின்னும் ஓகே தான் இருக்குது. ஸ்பீக்கரும் ஓகே தான். அப்போ அதில் கம்ப்ளைண்ட் இல்லை. டிஸ்பிளே மட்டும் கம்ப்ளைண்ட். அடுத்து நமக்குள்ள ஐகால். இதை கொஞ்சம் நேரம் நம்ம சார்ஜ் போட்டு பார்த்தா தான் ஆன் பண்ணுறது தெரியும். ஏன்னா இதில் வந்து நோக்கியா 5C பேட்டரி போட முடியாது. ஓகே, இது சார்ஜ் ஏறுற நேரத்தில் நம்ம நோக்கியா N73 நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். பட்டன் மேலே இருக்கும். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் டிஸ்பிளே ஒரு மாதிரி ப்ளூ ஷேடிங் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், இதில் வந்து போலரைசிங் ஏதோ அவுட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே கலர் வந்து இன்வெர்ட் ஆகி தெரியுது. நம்ம நோக்கியா N72 ஆன் ஆயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. ஆனால் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவில் தெரியுது. உள்ளே இருக்க போலரைசிங் என்ன மாற்றி பார்ப்போம், இல்லை அப்படின்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். கீ எல்லா கீயுமே ஒர்க் ஆகுது. இப்போ கழட்டிட்டு நம்ம நோக்கியா N73 ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள், மேலே அந்த மெட்டல் இது வந்து தனியாக வருது. அதை நம்ம அப்புறமா க்ளூ போட்டு ஒட்டிட்டு நம்ம காய வச்சுக்கிடுவோம். இதில் டிஸ்பிளே நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இதை ஹோல்டு பண்ணதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த சவுண்டு தான். அதில் முருகர் இருந்தார், இதில் ஏசு பெருமான் இருக்கார். எல்லா கீயுமே ஒர்க் ஆகுது. இப்போ இதில் கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. சார்ஜ் மட்டும் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கையில் நோக்கியா சார்ஜரில் நம்ம கடைக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். அந்த நோக்கியா N72 மட்டும் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் இருக்குது. நம்ம டிஸ்பிளே லோக்கலில் கிடைக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். ஐஃபோன் 7 இதுக்கு நம்ம மார்க்கெட் போய்ட்டு கண்டிப்பாக பேட்ரி போட்டு பார்த்தா தான் தெரியும். நம்ம இப்போ ஜென்ரலாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. எந்த ஷீல்டுமே இல்லை, பார்த்தாலும் தெரியும். அதுவும் இல்லாமல் மதர் போர்டில் வேலை நடந்திருக்கு. இதுக்கு மேலே ஒரு ஷீல்டு வரும், அந்த ஷீல்டு இல்லை. டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது. பேட்டரி டூப்ளிகேட் தானே?
இந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல பேட்டரி டூப்ளிகேட்டு. இந்த பேனலு இந்த மார்க் இருக்குது அது பேட்டரியோட மார்க். அப்படியா? அவ்வளோதான். இது நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நம்ம மதர் போர்டு, இது நமக்குள்ள ரிங்கர் செட்டு, இது வந்து நமக்குள்ள டாப்டிக் இன்ஜின், அதாவது வைப்ரேஷன் மோட்டாரு, சார்ஜிங் போர்ட் இருக்குது. இது நம்ம ரியர் கேமரா, அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. மொத்த கான்செப்டே இவ்வளோ தான். ஆனால் பின்னாடி நம்ம பேனல் நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. நம்ம மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வேறு பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரி பார்த்தாலும் தெரியும், பேட்டரிங்கிறது பல்ஜாக இருக்குது, பேட்டரி போயிடுச்சு. இது அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது பேட்டரியை. அதுக்கப்புறம் நமக்குள்ள 5S இதுவும் அது மாதிரி தான், பேட்டரி டூப்ளிகேட் பேட்டரி. இது டிஸ்பிளே மாற்றினாம, டிஸ்பிளே டூப்ளிகேட். இந்த ஷீல்டு இருக்கா, இது வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே கிடையாது. இது அதுவும் பேட்டரி வேறு மாற்றிருக்காங்க. ஷீல்டு அதே மாதிரி எந்த ஷீல்டுமே இல்லை. டெம்பர் கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. இதுலேயும் எப்படி தான் டெம்பர் கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. ஆனால் டிஸ்பிளேல படம் வருதான்னு தெரியல, டச் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அது போக ஹோம் பட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்புங்கிறது கட் ஆகி கிடக்கு. சரி, நம்ம அப்புறமா கொண்டு போய் இதுக்கு டிஸ்பிளேவும் வேறு பேட்டரியும் போட்டு நம்ம மார்க்கெட்டில் செக் பண்ணிக்கிடுவோம். இது மாதிரி தான் Y04 இது விவோ சொல்லுது. இதில் வந்து பவர் பட்டன் இல்லை, டிஸ்பிளே இல்லை, ஃப்ரேம் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரேம் நல்ல டேமேஜ் ஆகிருக்கு. Y01 அது. சிம் ட்ரே இல்லை, மதர் போர்டு இருக்குது, பேட்டரி இருக்குது. பேட்டரிங்கிறது மீடியம் கண்டிஷனில் இருக்குது, ஃப்ரேமுங்கிறது பெண்ட் ஆகிருக்கு. ஃப்ரேமும் டிஸ்பிளேவும் பவர் பட்டன் மாற்ற வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மார்க்கெட்டில் போய் செக் பண்ணிக்கிறோம். இதுதான் Redmi 8A. இதில் சிம் ட்ரே இருக்குது. இதில் ஆல்ரெடி அந்த Y01 தான் சிம் ட்ரே இல்லை. இது எல்லா ஸ்க்ரூவும் போட்டிருக்காங்க. பேட்டரி அது மாதிரி தான் மீடியம் கண்டிஷனில் இருக்குது. 332 3GB ரேமு, 32GB இன்டர்னல். இது நம்ம ஸ்க்ரூலாம் கழட்டிட்டு நம்ம கடைக்கு கொண்டு போய் டீசல் வேணால் ஆன் பண்ணி பார்ப்போம். இது நம்ம A2 கோர். இது பின்னாடி பேக் டோர் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை ஆகிருக்கு. டிஸ்பிளே கம்பல்சரி மாற்றி ஆகணும். டிஸ்பிளேக்குள்ள ஸ்ட்ரிப்பே இல்லை. கனெக்டர் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துரும் கையோட. கனெக்டர் நல்லா தான் இருக்குது. நம்ம அப்படியே கொண்டு போய் டிஸ்பிளே போட்டுட்டு சார்ஜ் போட்டு அங்கே வச்சு செக் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ வேறு ஏதாவது பெண்டிங்கில் இருக்கா? இந்த மொபைல் இந்த மொபைல் சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்குது. டிஸ்பிளேவும் படம் வந்துருச்சு. ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த மொபைல் நம்ம பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். டார்ச்சாகவும் இந்த ஓப்பன் பண்ணால் டார்ச்சாகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம். மூடி மட்டும் நல்லா இருந்திருக்கும். 3 சிம் கார்டாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பேண்ட் பேக்கில் வச்சு எப்படி கொண்டு போக முடியும்? ஓகே, இப்போ ரெடியாக இருக்குது. என்னென்ன மொபைல்லாம்? இந்த மொபைலில் கம்ப்ளைண்ட் இல்லை, அப்படி தானே? இதுலேயும் கம்ப்ளைண்ட் இல்லை, N73லேயும் கம்ப்ளைண்ட் இல்லை, இதுலேயும் கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி தெரியல. இதில் நம்ம டிஸ்பிளேயும் பேட்டரியும் போட்டு பார்ப்போம். டிஸ்பிளேயும் பேட்டரி போட்டு பார்ப்போம். இதுக்கு டிஸ்பிளேவும் ஃப்ரேமும் மாற்றி பார்ப்போம். இதுக்கு பேட்டரியும் டிஸ்பிளே நல்லா இருந்துச்சுன்னா லக்கு. வேறு பேட்டரி மட்டும் போட்டு பார்ப்போம். இதுக்கு நம்ம டிஸ்பிளே மட்டும் போட்டு பார்ப்போம். நம்ம மொபைலெலாம் எடுத்துகிட்டு நம்ம ஹோல்சேல் கடைக்கு போயாச்சு. iPhone 7க்கு ஃபஸ்ட் நம்ம பேட்டரி போட்டு பார்த்துருந்தோம், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் 5Sக்கு புது பேட்டரியும் புது டிஸ்பிளேயும் போட்டு பார்த்துருந்தோம். மொபைலுங்கிறது ஆன் ஆயிடுச்சு. ஆனால் அதில் பாஸ்வேர்டு கிடக்கு. நம்ம மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய 12300002580 அதெல்லாம் வச்சு பார்த்தாச்சு, ஓப்பன் ஆகலை. இதுக்கு ஆல்ரெடி நம்மள்ட்ட ஒரு பழைய டிஸ்பிளே கடையில் கடந்த எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் அதுக்கு நம்ம எதுவுமே வாங்கலை. iPhone 7க்கு பேட்டரி மட்டும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் Redmi 8Aக்கு புது பேட்டரியும் புது டிஸ்பிளேயும் போட்டு பார்த்துருந்தோம். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் அதில் லைட்டிங் கம்ப்ளைண்ட் இருக்குது. லைட்டிங் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபிலிம் மாதிரி தான் தெரியும். இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு எதுவும் வாங்கலை. நம்ம லாவா A1க்கு புது LCD ஒன்று வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம லாவா A1க்கு நம்ம புது டிஸ்பிளே பழைய டிஸ்பிளே கலெக்ட்டு புது டிஸ்பிளே வந்து நம்ம சால்டிங் பண்ணி மாட்ட போகிறோம். நம்ம சால்டிங் பண்ணி தான் நம்ம டிஸ்பிளே மாட்ட போகிறோங்கிறதுனால ஒரு சால்டிங் மிஷின் எடுத்து வச்சுருக்கேன். இது மாடல் வந்து T12X. நம்ம கடையில் இருக்கிறது வந்து T12D. அதோடு சேர்த்து நம்ம சால்டிங் பேஸ்ட்டும் லெட்டும் தேவைப்படுச்சுனா யூஸ் பண்ணுறதுக்கு சால்டிங் விக்கு எடுத்து வச்சுருக்கேன். பழைய டிஸ்பிளேக்கு மேலே இருக்க அந்த ஹீட் சிங் டேப்பை உரிச்சிட்டு அந்த டிஸ்பிளேவை நம்ம சால்டிங் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடலாம். அந்த டிஸ்பிளே பிரிண்ட்டுக்கு மேலே கொஞ்சமாக சால்டிங் பேஸ்ட்டையும் லெட்டையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரேக்காக நான் கொஞ்சமாக பீல் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் பிரிண்ட்டுங்கிறது போதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் போர்டில் இருக்க பிரிண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் நம்ம ஜம்பர் அடித்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அது பெரிய தலைவலியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக லெட்டு உருகினதுக்கப்புறம் கொஞ்சமாக இழுத்தாவே அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. நம்ம டிஸ்பிளே எடுத்ததுக்கப்புறம் இருக்க பிரிண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஒன்று ஜாயிண்ட் ஆகிருந்திருக்கும். எப்படியும் ரெண்டு பின்னுங்கிற ஜாயிண்ட் ஆகிருந்திருக்கும். அதை நான் சால்டிங் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஜாயிண்டான பார்ட்ஸ் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம புது டிஸ்பிளே அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த அதிலே நம்பர் போட்டிருக்கோம், 1லேருந்து 15 வரைக்கும் போட்டிருக்கோம். நம்ம டிஸ்பிளே 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம போர்ட்லேயே 1 இருக்கும். கரெக்டாக அந்த 1 வந்து இதில் இருக்க 1ல் தான் நம்ம மாட்டணும். இது மாதிரி 15 ரேக்கையுமே நம்ம சால்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எக்ஸஸாக உள்ள சால்டிங் பேஸ்ட்டை நம்ம IP வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இருந்த மாதிரி மாட்டிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருச்சு. சப்போஸ் நம்ம டிஸ்பிளே சால்ட்ரிங் பண்ணும்போது லெட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாகி ஒரு பிரிண்டோட இன்னொரு பிரிண்ட் ஜாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சால்ட்ரிங் விக்கு எடுத்து வச்சுருக்கோம். சால்ட்ரிங் விக்கு.
நான் பண்ணும்போது அப்படி ஆகலை, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எனக்கு அப்படி மாதிரி ஆகலை. இப்போ நான் அதை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு காமிப்பேன் பாருங்கள். அது வந்து ஒரு பிரிண்டோட கரெக்டாக அது நேர்கோட்டில் தான் இருக்கும் அந்த டிஸ்பிளேங்கிறது. அப்படி தான் நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஃபியூச்சரில் எதனா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளிக்கரிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம டிஸ்பிளே இருந்த பொசிஷனில் நம்ம மாட்டி சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம லேசாக ஐபி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு பேட்டரியை போட்டுட்டு இதில் பிக்சல் வருதான்னு பார்ப்போம். பிக்சல் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும் பிக்சலுங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கீயுமே ஒர்க் ஆச்சு, சார்ஜும் ஏறத்தான் செஞ்சிச்சு. இப்போ நம்ம டாப் பேனலை போட்டுட்டு ஸ்க்ரூவை போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஐஃபோன் 7க்கு நம்ம வாங்கிட்டு வந்த பேட்டரி இன்ஸ்டால் பண்ணி இங்கே வச்சு ஒரு தடவை ஆன் பண்ணி பார்ப்போம். நான் ஆன் பண்ணி பார்த்துருந்தா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதை நம்ம கடையை கொண்டு போயிட்டு டிசியில் ஆன் பண்ணி பார்த்துருந்தா தான் என்ன கம்ப்ளைண்ட்னு தெரியும். நம்ம அதனால் இதை மட்டும் பெண்டிங்கில் வச்சுட்டு நம்ம நோக்கியா N73 அந்த டாப் பேனலுங்கிறது ஓப்பன் ஆகி வந்துச்சு தெரியுமா, அந்த மெட்டல் பேனல். அதுக்கு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இருந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டை போட்டு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் நம்ம காய வச்சுக்கிடுவோம். நம்ம இன்னொரு லாவா A1ல் கீபேட் பிரச்சனை இருந்துச்சு தெரியுமா, அதை கலட்டிட்டு அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்க்ரூவெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கீஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர் இருக்கும். அதாவது நம்ம அதில் ஸ்டீல் பிளேட்டுங்கிறது இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு 530 வச்சுட்டு அதில் ரஸ்ட் இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரை போட்டோம் அப்படின்னா அவங்க வேலை முடிஞ்சிருந்துச்சு. கையோட டிஸ்பிளே இருக்க டஸ்ட்டையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு இருந்த மாதிரியே அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரூ போட்டு பார்த்துருந்தேன். பக்கா ஒர்க் ஆகிடுச்சு. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள டாப் பேனலை போட்டுட்டு இருக்க ஸ்க்ரூவெலாம் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு A2 கோரை நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். இதுக்கு நம்ம டிஸ்பிளே மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் அது பேக் டோரில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஏகப்பட்ட க்ளூ இருந்ததுனால அதை 530 வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி பார்த்துருந்தேன். போகலை. அதுக்கப்புறம் க்ளூ ரிமூவர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம க்ளீன் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமில் இருக்க பழைய டிஸ்பிளேயோட க்ளூ இருக்குது தெரியுமா, அந்த க்ளூவெல்லாம் நான் டெஸ்டரை வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் டிஸ்பிளே இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மொபைல் எடுக்கும்போது நான் பேக் டோர் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த க்ளூங்கிறது ரொம்ப ஹெவியாக பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் க்ளூ ரிமூவர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன், போயிருச்சு. இப்போ ஓரளவுக்கு டீசெண்ட் ஆகிருச்சு. இந்த மாதிரி நம்ம பழைய டிஸ்பிளே விட்டுற பசையை நம்ம க்ளீன் பண்ணாமல் டிஸ்பிளே இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா லைட்டிங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். டிஸ்பிளேங்கிறது ஒரு வாரத்துலேயோ இல்லை 2 நாள்லேயோ புடிங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக 530 வச்சோ இல்லை அப்படின்னா ஐபிஐ வச்சோ பழைய க்ளூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ ஏற்றிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இருந்த மாதிரியே ஒரிஜினல் ஃபிட்டிங் மாதிரியே பிடிச்சிக்கிடும். அந்த க்ளூங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் போடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போட்டுறக்கூடாது. கரெக்டாக ஒரு கோட் அளவுக்கு அப்படியே அதே லெவலில் மெயின்டைன் பண்ணி க்ளூங்கிறது போட்டுக்கிடணும். டிஸ்பிளே உட்கார வைக்கும் போது அப்படி தான் ரொம்ப ஹார்டாக பிடிச்சி அமுக்குனீங்க அப்படின்னா டிஸ்பிளேங்கிறது உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேசாக வச்சுட்டு கார்னரில் மட்டும் லேசாக கை வச்சு தேய்ச்சி விட்டாலே போதும். நான் டிஸ்பிளே ஓட்டிட்டு ரப்பர் பேண்டை போட்டுட்டு ஃபுல்லாக நான் சார்ஜ் ஏற விட்டுட்டேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக பேட்டரிங்கிறது ட்ரை இருந்துச்சு. இது 100 ஆனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துருந்தேன். டச் எல்லாம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து 2 GB RAM 16 GB இன்டர்னு நினைக்கிறேன். நான் கேமரா செக் பண்ணி பார்த்துருந்தேன். கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், குவாலிட்டியான ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. மற்றபடி ஓகே, நார்மலாக யூஸ் பண்ணிக்கிடலாம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிடலாம். யூடியூப் வருமானு தெரியல, அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, குரோமில் போய் தான் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். நமக்குள்ள iPhone 7 நம்ம கடைக்கு கொண்டு போக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். அதோட ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்புங்கிறது கலண்டு கடந்துருந்துச்சு. அதை மாட்டி விட்டு மொபைல் ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். மொபைலுங்கிறது ஆன் ஆகிருச்சு. டிஸ்பிளே ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ளிக்கரிங் ஆச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதில் பாஸ்வேர்டு கிடந்துச்சு. நான் 0000 அடிச்சு பார்த்தா பாஸ்வேர்டுங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. பொதுவாக மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு 123 00002580. இதான் நான் மொபைல் எடுத்த உடனே லாக் கிடந்தால் இதான் போட்டு பார்ப்பேன். 0000 போட்டு பார்த்துருந்தேன். மொபைல் ஆனாய் உள்ளே போயிருச்சு. நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஐஃபோன் இந்த ஸ்டோரேஜ் வந்து 128 GB உள்ள இன்டர்னல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேமரா செக் பண்ணி பார்த்துருந்தேன். பொதுவாக ஐஃபோனில் கேமராவே சூப்பராக தான் இருக்கும். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் நான் ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. பொதுவாக இந்த மாதிரி நம்ம ஸ்க்ராப்பில் வந்துச்சு அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிறது ஒர்க் ஆகாது, அதாவது டச் ஐடிங்கிறது ஒர்க் ஆகாது. இதில் ஒர்க் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் எல்லா அப்ளிகேஷனுமே ப்ரீ இன்ஸ்டால்டாக தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டாக தான் இருந்துருந்துச்சு. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க நம்பருக்கு நான் கால் பண்ணி பார்த்துருந்தேன். அவங்க ராங் நம்பர்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ராஜா பேசுகிறேன். ஓகே. ஸ்கிராப் ரோட் மொபைல் வந்து இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் நான். இது வந்து இந்த நம்பர் எங்க இருந்து கிடைச்சது? இது வந்து ஒரு ஸ்டோரோட நம்பர், அதாவது பேபி ஷாப்போட நம்பர். இல்லை, அந்த ஃபோனில் இந்த நம்பர் இருந்துச்சு, அதான் கேட்டேன். இல்ல அந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு பேபி ஷாப்போட நம்பர், கம்பெனி நம்பர். அப்படியா? சரி சரி, சப்பா ராங் நம்பர். கேரளா. சரி ஓகே. இல்ல ஓகே. சரி ஓகேடா, சரி தேங்க்யூ. ஓகே. நான் இப்போ கால் பண்ண நம்பர் தான் அந்த மொபைலில் உள்ளே இருந்துருந்துச்சு. பேருமே விஷ்ணுராஜன் தான் இருந்துருந்துச்சு. ட்ரூ கார்லையுமே விஷ்ணுராஜன் தான் இருந்துருந்துச்சு. ஆனால் அது கம்பெனி நம்பர்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. அதனால நான் அந்த ப்ராசஸை நான் கை விட்டுட்டேன். சப்போஸ் ஆமாம் ஏவங்கள மொபைல் தான் சொல்லினார் அப்படின்னா அவர் அட்ரஸ்க்கே நான் அந்த மொபைல் நான் கொரியர் பண்ணி விட்டுருந்துருப்பேன். அந்த மொபைலுக்கு நான் சார்ஜை மட்டும் நான் வாங்கியிருந்தேன், பேட்டரி மட்டும் நான் சார்ஜை மட்டும் நான் வாங்கியிருந்திருப்பேன். அவர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராசஸ் அப்படி கண்டினியூ பண்ணால அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு.
ஓகே, இந்த மொபைலை நம்ம ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாக்கில் போட்டுக்கிட வேண்டியதுதான். ஓகே, அடுத்து நம்ம 5S பக்கம் வரலாம். நான் 5S நான் கடையை கொண்டு போக போகிறேன். இதுக்கான டிஸ்பிளேங்கிறது நம்ம கடையில் தான் இருக்குது. அது கொண்டு போகிறதுக்கு முன்னால் இந்த பழைய பேட்டரியில் கொஞ்சம் சுத்தமாக சார்ஜ் இல்லை. அதனால் கொஞ்சம் நேரம் சார்ஜை போட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறட்டும். நமக்குள்ள 5Sக்கு டிஸ்பிளேவும் ஹோம் பட்டன் மட்டும் மாற்ற வேண்டியிருக்கு. அது போக பாஸ்வேர்டு கிடக்கு, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடலாம். நம்ம 8Aல லைட்டிங் கம்ப்ளைண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 கனெக்டருமே டேமேஜ் ஆகிருக்கு, அதாவது பர்ன் ஆகிருக்கு, தண்ணி எதுவும் பட்டிருக்கும் போல இருக்குது. நான் கனெக்டர் செக் பண்ணி பார்த்துருந்தேன், 2 கனெக்டருமே மாற்ற வேண்டியிருக்கு. இதை நம்ம பொறுமையாக பண்ணிக்கிடலாம். இந்த 5Sஐயும் ரெட்மி 8Aவையும் விவோவையும் நம்ம பெண்டிங்கில் வச்சுக்கிடலாம். விவோ ஏன் பெண்டிங் அப்படின்னா, அந்த விவோக்குள்ளே மதர் போர்டுங்கிறது பெண்ட் ஆகிருக்கு. அந்த செக் பண்ணி பார்த்துருந்தேன், புது பேட்டரியும் புது டிஸ்பிளேயும் போட்டு பார்த்துருந்தேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. மதர் போர்டே டெட்டில் இருக்குது. அதனால இதுக்கு பேட்டரியும் டிஸ்பிளேயும் வாங்கி ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. சப்போஸ் வேறு ஏதாவது ஸ்பேருக்கு எதனா தான் வச்சுக்கிடலாம், பேட்டரி சிசி போர்டு அதுக்கு வேணால் வச்சுக்கிடலாம். நமக்குள்ளே 7 ஃபுல்லாக அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது சரி, ஒன் சைடு கிளிப்புங்கிறது சரியாக உட்காராமல் இருந்துச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லேசாக நான் நிமித்து விட்டுட்டு டிஸ்பிளே உட்கார வச்சுட்டேன். பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சவுண்டு, மைக்கு எல்லாமே செக் பண்ணி பார்த்துருந்தேன், சார்ஜிங் பில்லை செக் பண்ணி பார்த்துருந்தேன், எல்லாம் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம 7க்கு மேலே ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டிருக்காங்க, அது நல்ல ப்ரோக் ஆகிருக்கு. அதனால நான் அதை ரிமூவ் பண்ணி பார்த்துருந்தேன், புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம வேறு டெம்பர் கிளாஸும் வேறு பேக் கேஸ் மட்டும் போட்டுக்கிடலாம். நம்ம அது மாதிரி 8 கோர் அப்படி தான், 8 கோர் புது டிஸ்பிளே மாற்றினால எந்த ஸ்க்ராச்சஸுமே இல்லை, அதுவும் புதுசு மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ மொபைல் நம்ம ரெடி பண்ணியிருந்திருக்கோம். அந்த 3 மொபைல் மட்டும்தான் ரெடி ஆகலை. அதுலேயும் இந்த 5Sம் ரெட்மியும் கண்டிப்பாக டெஃபினட்டாக ரெடி ஆயிரும். இந்த விவோ தான் டவுட்டு. அந்த 5Sஐயும் ரெட்மியையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெடி பண்ணி போடலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸாக போடலாம். நம்ம கீழே இருக்க மொபைல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. நம்ம நோக்கியா N72க்கு மட்டும் டிஸ்பிளே மட்டும் கிடைக்கல. இதுக்கு டிஸ்பிளே என்கிட்ட இருந்ததாக எனக்கு ஞாபகம் இருக்குது, முன்னாடி நான் எடுத்து போட்டிருந்த ஞாபகம் இருக்குது. சப்போஸ் அது கிடச்சிச்சு அப்படின்னா நான் அதை டிஸ்பிளே மாற்றி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு N72 பக்காவாக இருக்குது, அதில் கம்ப்ளைண்ட்டே இல்லை, அது பெர்ஃபெக்டாக இருக்குது. அதில் நம்ம ஐகாலில் ஒன்றுமே பண்ணலை, நம்ம சார்ஜ் மட்டும் தான் போட்டிருந்தோம், அதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நல்லா சூப்பராக சார்ஜ் நிற்கிது. பேட்டரி கிட்டத்தட்ட 8000 mAh சொல்லி கொடுத்துருந்தாங்க. 8000 இருக்காது, அது கம்மியாக தான் இருக்கும், ஆனால் சார்ஜ் சூப்பராக நின்றுச்சு. அது போக ஸ்பீக்கர் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, நல்ல சவுண்டு இருந்துச்சு. ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. இதில் மொத்தம் 3 சிம் கார்டு போட்டுருக்கிடலாம், அதான் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஸ்கிராப் ஷாப்பில் இருந்து மொத்தம் 11 மொபைல் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 9 மொபைல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் பக்கம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மிச்சம் இருக்க 3 மொபைலை ரெடி பண்ணி நம்ம ஷார்ட்ஸாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். வேண்டான்னு சொல்லி இந்த மொபைல்ஸ்லாம் இரும்பு கடைக்கு போட்டு அதை நம்ம கையில் மாட்டி இந்த மொபைல்ஸ்க்குலாம் மறுவாள் கொடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் போட்டுருங்க, பாய் போட்டுரு, பாய் பாய். கொடுத்துரு, வெளியே எடுத்துமா.